வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மீன் குழம்பு செய்ய போறோம். ஒகேனக்கல் போயிருக்கிறவங்களுக்கு, அங்க கிடைக்கிற மீன் குழம்பு சுவை எப்படி இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்ப தான் நம்ப வீட்லயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் குழம்புல நான் ஒரு டிப்ஸ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சீக்ரெட்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இதோட நீங்க ஜிலேபி மீன் வாங்கி தான் மீன் குழம்பு செய்வீங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஃபிஷ் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி பழுத்த தக்காளி ஒரு 5 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பில கழுவி அத ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் 2 பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் புளி மட்டும். பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்ப மசாலாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் கடாயில சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். சி கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மசாலா அரைக்கிறதுக்கு எல்லா பொருளுமே சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், அது கூடவே வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பழுத்த தக்காளி 5 இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னு கேட்டா, வதக்கி அரைக்கும்போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சின்ன வெங்காயமும், தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. சிம்லயே வச்சு இது நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டைல் வந்து அப்படியே ஒகேனக்கல்ல எப்படி செய்வாங்களோ, அதே மாரி தான் செஞ்சிருக்கேன். வீட்லயே ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. குழம்பு ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ வந்து வதக்கும்போதே இதோட சேர்த்து கருவேப்பில, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து புளி தான். 2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல 2 பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய வந்து சேர்த்து, இந்த மசாலாவோட சேர்த்தே வதக்கணும். ஏன் அப்டின்னா, குழம்பு வந்து நல்லா திக்னஸ் வரும். கரைச்சு ஊத்தி குழம்பு வைக்கிறத விட, புளிய வந்து மசாலாவோட சேர்த்து அரைச்சு குழம்பு வைக்கும்போது திக்னஸ் நல்லா வரும். இந்த மெத்தட் தான் ஒகேனக்கல்ல ஃபாலோ என்ன ஒண்ணுன்னா, அங்க எல்லாருமே வந்து உரல்ல மசாலாவ அரைச்சு வைக்கிறதுனால, அதோடைய டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். நானும் இந்த ஃபிஷ் குழம்புல ஒரு சீக்ரெட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சீக்ரெட் தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா எல்லாருமே உங்க மீன் குழம்பு வந்து நல்லாருக்குன்னு சொல்வாங்க. நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். அட்டகாசமா இருக்கும். அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா. ஸோ எல்லாமே வந்து மசாலாவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. 2 ஸ்பூன் தனியாத்தூளு, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளு, 2 ஸ்பூன் வந்து மீன் குழம்பு மசாலா எடுத்திருக்கிறேன். ஜிலேபி மீன்ல வந்து அதிகமா புரத சத்து இருக்கு. இது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்க தசைகளுக்கு வந்து நல்ல வலு சேர்க்கும். உடல் வலிமையை வந்து அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஒமேகா 3ன்ற கொழுப்பு அமிலங்களும் இதுல இருக்கு. மூளை செயல்பாட்டுக்கு, இதய ஆரோக்கியத்துக்கு, கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்த எல்லாத்துக்கும் இந்த ஒமேகா 3 வந்து ஹெல்ப் பண்ணும். விட்டமின்ஸ் எல்லாமே நெறைய இருக்குங்க. விட்டமின் ஏ, டி, விட்டமின் பி12 எல்லாமே அதிகமா இருக்கு. ஸோ எல்லா மினரல்ஸும் அதிகமா இருக்கு. மசாலா தூள்லாம் சேர்க்கறதுனால செரிமானம் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு சத்து அதிகமா இருக்கு மசாலா எல்லாம் ஆற வச்சுட்டு, மிக்ஸியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி இப்போ வந்து குழம்பு செய்முறைய பார்த்துடலாம். கடாய் வச்சுடுங்க. வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஆயில் சேர்த்துங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். எந்த எண்ணெய் அப்டின்னா, தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு கோகனட் ஆயில சேர்த்து நீங்க குழம்பு வச்சு பாருங்க. அதோடைய வாசனையும், குழம்புடைய டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா, நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நான் வந்து கண்டிப்பா வெந்தயம் சேர்ப்பேன். மீன் குழம்புக்கு வெந்தயம் கட்டாயமா சேருங்க. அப்பதான் அதோடைய வாசனை வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமா சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்துக்கு வந்து பூண்டு ஒரு 6 பல்லு தட்டி வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்க தட்டி சேர்க்கும்போது, குழம்புடைய வாசனை இன்னும் வந்து அதிகமாகும். அதனால பூண்ட வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்துக்கு அரைச்சு வச்சிருக்க மசாலாவ வந்து நீங்க சேர்த்துக்கணும். மசாலாவ அப்படியே சேர்த்துட்டு, தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி, நீங்க வந்து கொதிக்க வச்சுக்கணும். இந்த நேரத்திலேயே நீங்க வந்து குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, அந்த அளவுக்கு தண்ணிய வந்து நீங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா, உப்பு வந்து அளவா பார்த்து போட்டுக்கங்க.
ஏன்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குழம்பு வந்து ஒரு கல்லு ஜாஸ்தியாவே உப்பு போட்டுக்கணும். புளிலாம் வச்சதுனால இப்பவே சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு குழம்ப கொதிக்க வைங்க. ஏன்னு கேட்டா பச்சை வாசனையும், அந்த புளி பச்சை வாசனை எல்லாமே போகுற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். தண்ணியா இருக்கிற குழம்புமே வந்து உங்களுக்கு நார்மலா குழம்பு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க கொதிக்க வைக்கணும். ஸோ நீங்க ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லயே வச்சு நீங்க கொதிக்க வச்சுக்கலாம். இந்த நேரத்துல வந்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை வந்து மசாலா கொதிக்கும்போதே நீங்க கருவேப்பிலை சேருங்க. அப்போ அதனுடைய வாசம் இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ கருவேப்பிலை வந்து குவான்டிட்டி அதிகமாவே சேர்த்துக்குங்க இந்த நேரத்துல பச்சை மிளகாய் வந்து ஒரு 4, 5 லைட்டா கீறி நீங்க மசாலாவோட சேர்த்து கொதிக்க வைங்க. மிஸ் பண்ணாம பச்சை மிளகாய் சேருங்க. குழம்பு நல்ல வாசனையா இருக்கும். இப்ப வந்து நான் ஆல்ரெடியே மீன வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 2 கேஜி எடுத்திருந்தோம். ஃபிஷ் வந்து கட் பண்ணி குடுக்குற இடத்துல ஜஸ்ட் கட் பண்ணி ஒரு மேலோட்டமா தான் கிளீன் பண்ணி தருவாங்க. நம்ம வீட்ல வந்து அத இன்னும் நல்லா சுத்தமா கிளீன் பண்ணணும். ஜிலேபி மீன் உள்ள வந்து அந்த கருப்பு கலர் தோல்லாம் இருக்கும். அந்த மெம்பரேன் எல்லாம் சுத்தமா கழுவிட்டு அப்படியே வெள்ளையா நீங்க கழுவுனீங்கன்னா மட்டும் தான் குழம்பு வந்து அந்த ஸ்மெல் வராது. ஸோ இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வருது. நம்ம ஃபிஷ் வந்து எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஜிலேபி மீன்னாலே மேல வந்து அவ்ளோ ஸ்கின்லாம் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். அதெல்லாம் தேய்ச்சு கழுவணும். அப்பதான் வந்து அந்த ஸ்மெல் இல்லாம மீன் குழம்பு வந்து ஒரு நறுமணத்தோட இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு வந்து ஃபிஷ்ஷ கிளீன் பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய குழம்பு வந்து ருசியா இருக்கும். இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. என்னுடைய சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோகளுக்கும் என்னென்ன சத்து நிறைஞ்சிருக்குன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டாவும் உங்களுக்கு இருக்கும். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. ஃபர்தரா போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த திக்னஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து நீங்க மீன ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட்ட வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த டிப்ஸ் வந்து சொல்றேன். ஒண்ணும் இல்ல. ஜிலேபி மீன் எல்லாத்துக்குமே வந்து இஞ்சிய வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி நீங்க ஒரு 5 துண்டு, 6 துண்டு போட்டுக்கங்க. ஏன்னா குழம்பு வந்து அவ்ளோ ஒரு வாசனையா இருக்குங்க. கரெக்ட்டா மீனு போடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்றேன், இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு வந்து அவ்ளோ ஒரு வாசனையா இருக்கும். பிளஸ் அந்த டேஸ்ட்டு, அதோடைய எல்லா எசன்ஸுமே அதில இறங்கி, அந்த ஃபிஷ்ஷே வந்து அவ்ளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். ஸோ இஞ்சி வந்து ஃபிஷ் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த டைம்க்கு வந்து நம்ம ஃபிஷ்ஷ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மீனுமே வந்து அந்த குழம்புல டிப் ஆகுற வரைக்கும், மூழ்குற வரைக்கும் நீங்க ஒரு ஒரு பக்கமா இருந்து, அ மெதுவா நீங்க எல்லா மீனையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்டைல்ல நீங்க மீன் குழம்பு வச்சீங்கன்னா, வறுத்த மீனே உங்களுக்கு பிடிக்காதுங்க. குழம்பு மீன் தான் விரும்பி சாப்பிடுவீங்க. இதே மாரி நீங்க இஞ்ச வந்து சேர்த்து, ஜிலேபி மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இதோட ஜிலேபி மீன மிஸ் பண்ணாம நீங்க வாங்கி குழம்பு எங்க சைட்ல அதிகமா வந்து ஃபிஷ் கிடைக்காது. ஸோ நாங்க வந்து டேம் மீன் தான் வாங்குவோம். அதனால இந்த மீன்ல வந்து நெறைய புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால, கட்டாயமா வீக்லி ஒன்ஸ் நம்ம எல்லாருமே இத சமைச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த ஃபிஷ் கிடைச்சாலுமே வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. மீன் துண்டுகள வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க உப்பு சரி பார்த்துக்கணும். ஒரு கல் உப்பு அதிகமா தான் நீங்க சேர்த்து வைக்கணும். அப்பதான் வந்து மீன சேர்க்கும்போது உங்களுக்கு சரியா இருக்கும் அளவு. ஸோ எல்லா மீனும் வந்து குழம்புல மூழ்குற அளவுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் ஃபிஷ்ஷ சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க குழம்ப கிளறி விடவே கூடாது. அப்படியே சிம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஃபிஷ் வேகுற அளவுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னாலே, நல்லா வெந்து வந்துரும். நீங்க குழம்ப நல்லா கிளறி விட்டுட்டீங்கன்னா, எல்லா மீனும் உடைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அப்படியே எடுத்து காமிக்கிறேன். அப்படியே 10 மினிட்ஸ் கொதிக்குது. எந்த மீனுமே உடையல. ஸோ இதே மாரி 10 மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சுட்டு கொதிக்க வச்சுடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சா போதும். மீன் வெந்துரும். அதுக்குன்னு ரொம்ப நேரமா நீங்க வந்து கொதிக்க வச்சீங்கனாலும், ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைங்க. அவ்வளதாங்க. ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க நண்பர்கள், உங்க ஃபேமிலில எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா ஆன்ஸ் மித்ரா மெடிகான் குக்கிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு எல்லாமே இந்த என்னுடைய சேனல்ல வந்து போஸ்ட் பண்றேன். இன்னும் நெறைய சுவையான சமையல் வீடியோக்கள் எல்லாமே உங்க கூட நானு ஷேர் பண்றேன். சரி, நீங்க பாருங்க. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்ளோ நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி.